ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பி பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்பி ஷேர் வாங்கினா ஒர்த் இல்லையா அந்த 425. ஸோ 12th of February 425ன்னு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு ஒர்த் இல்லையா பார்க்க போகிறோம். டிஎன்பி பேங்க் ஆக்சுவலி ரொம்ப ஒரு பழைய பேங்க்கு. 1921 ஸ்டார்ட் பண்ணாங்க தூத்துக்குடியில். ஸோ அவங்க ஹெட் ஆஃபீஸும் அங்கே தான் இருக்குது. ஸோ இவ்வளோ 100 வருஷத்தில் அவங்களுக்கு வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எப்படி என்பிஏ, எப்படி கஸ்டமர்ஸ்லாம் பார்க்க முடியும் அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க மெயின் பிஸ்னஸ் வந்து எம்எஸ்எம்இ இஸ் 38 அண்ட் அக்ரி ஒரு 36, ரீட்டைல் 21% வச்சுருக்காங்க. அவங்களோட காசா ரேஷியோ 30% இஸ் குட். இந்த எஃப்ஐயில் லாஸ்ட் எஃப்ஐ 20ல் வந்து 26 தான். ஸோ ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சேம் திங் டேர்ம் டெபாசிட் கம்மியாக இருக்குது லாஸ்ட் எஃப்ஐ 2020லேருந்து 24லேருந்து. ஸோ பல்க் டேர்ம் டெபாசிட்டில் வந்து 7%லேருந்து 12%க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீட்டைல் டேர்ம் டெபாசிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி மற்றபடி எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, விச் இஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இவங்களோட மேஜர் ரோல் வந்து தமிழ்நாடு தான். ஸோ 74% அவங்க பிரான்ச் நெட்வொர்க் அங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா அண்ட் கேரளா. ஸோ மோஸ்ட்லி அவங்க சவுத்து இந்தியா கூட போகல, அவங்க தமிழ்நாட்டில் தான் மேஜர் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் லாஸ்ட் டிசம்பரோட வேல்யூஸ். டிசம்பர் அவங்க ரிசல்ட் அனுப்ப வேல்யூஸ். இந்த வேல்யூ வச்சு தான் நம்ம வந்து ஃபேர் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் ஜஸ்ட் அன் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ நான் அதுமாரி ரெக்கமெண்ட் பண்ணல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இதில் வந்து நம்ம இந்த 5 விஷயம் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பண்ண மாதிரி பி ரேஷியோ, புக் வேல்யூ, ஏர்னிங்ஸ் அண்ட் விசஸ் பாண்ட் ஈல்டு, டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் வேலிடேஷன் பண்ண போகிறோம். என் ஹேண்ட் ரைட்டிங்லாம் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியுதா? நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ்னால் என்னென்னா ஒரு பி ரேஷியோ, ஒரு வந்து அந்த ப்ரைஸுக்கு நம்ம வாங்குகிறோமா இல்லையான்னு பார்க்குறது தான். ஸோ இபிஎஸ் என்னென்னா இபிஎஸ்னால் என்னென்னா ஒரு ஷேர் வாங்கியிருக்கேன், அந்த ஷேருக்கு நான் எவ்வளோ ஒரு ஒர்த்து சொல்கிற மாதிரி இபிஎஸ். ஏர்னிங் பர் ஷேர், ஒரு ஷேரோட ஏர்னிங்ஸ் 72.2 இன்ட்டு இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 11 போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஃபேர் வேல்யூ கால்குலேட் பண்ணால் 794 வருது. இது வந்து ஆக்சுவலாக வந்து 425ல் இருக்குது. ஸோ நம்ம ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தா இந்த ஷேர் வேல்யூ இஸ் குட், பிகாஸ் 794 ஷேர் வேல்யூ தான் இதில் கால்குலேட் பண்ணுறது. இன்னொன்று பிபி ரேஷியோ, புக் வேல்யூ பார்த்தா, புக் வேல்யூ நான் ப்ரீவியஸ் வீடியோ சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி திவால் ஆச்சுன்னா அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எவ்வளோ மினிமம் அமௌண்ட் வரும். ஸோ இதில் பார்த்தா புக் வேல்யூ 500, பட் அதோட ஷேர் வேல்யூ 425. ஸோ பிலோ புக் வேல்யூலாம் இது கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா பிபி வேலிடேஷனில் நான் டிஃபால்ட்டாக ஆவரேஜாக ஒரு 1.2 புக் வேல்யூ போட்டால் கூட 600 போகணும். பட் இது வந்து 425 இருக்குது. ஸோ 425க்கு நீங்கள் வாங்கலாம். ரெண்டாவது இன்னொன்று வந்து ஏர்னிங்ஸ் ஈல்டு விசஸ் பாண்ட் ஈல்டு. நார்மலாக கவர்மெண்ட் பாண்டு வந்து 7% ஈல்டு கொடுக்கும். பட் ஆனால் இங்கே வந்து 16.95% வருது, விச் இஸ் இபிஎஸ் டிவைட் பை கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு 100. இபிஎஸ் வந்து 72.2 டிவைட் பை 426 இன்ட்டு 100, 16.95. இட்ஸ் வெரி ரெக்கமெண்டட் ஸ்டாக் இஃப் வி கன்சிடர் இன் த ஏர்னிங்ஸ் ஈல்டு பாண்ட் ஈல்டு. நாலாவது வந்து டிவிடெண்ட். ஸோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்களா பார்ப்போமே. ஸோ லாஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்களா, செப்டம்பரில் 10 ரூபா கொடுத்துருக்காங்க, 10 rupees கொடுத்துருக்காங்க. அதில் நான் செக் பண்ணும்போது ஒரு ஷேருக்கு 426 இன்ட்டு 2.235 தான் டிவிடெண்ட் ஈல்டு. ஸோ டிவிடெண்ட் ஈல்டு நீங்கள் இதில் செக் பண்ணிங்கன்னா டிவிடெண்ட் ஈல்டு வந்துடும். ஸோ டிவிடெண்ட் ஈல்டில் பார்த்தா இவங்க வந்து 10.1 வருது. ஸோ டிவிடெண்ட் பெர் ஷேர் 10.1. க்ரோத் ரேட் ஆனுவலாக 6% டிஃபால்ட்டாக போட்டிருக்கேன். அதே மாதிரி ரிட்டர்ன் வந்து 20% போட்டிருக்கேன். 10% போட்டால் 250.25 தான் வருது. ஸோ ரொம்ப இதில் பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ், பிகாஸ் அவங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ இது இஸ் நாட் டிவிடெண்ட் ஸ்டாக் ஆக்சுவலி. ஸோ இந்த 4 பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம வந்து கீ ரேஷியோ அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் சார்ட்டில் பார்க்கும்போது, ஸோ இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்குங்க, இபிஎஸ் வந்து 17.2
இஸ் வெரி குட். இதில் பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க் பண்ணுங்க 17.2, பட் 72 கன்சிடர் பண்ணால் 794.2 தான் வரணும். புக் வேல்யூ நார்மலாக 1.2 தான் இருக்கணும், பட் 0.95 இருக்குது, 85 இருக்குது. ஸோ இஸ் குட். அடுத்து கவர்மெண்ட் ஈல்டு வந்து 7% இருக்கும், இவங்க ஈல்டு வந்து 16.95 இருக்குது, விச் இஸ் வெரி குட். அதுக்கு அடுத்த டிஸ்கவுண்ட், டிவிடெண்ட் டிஸ்கவுண்ட் மாடல் மட்டும் இட்ஸ் வெரி லெஸ், 250 தான் வருது. ஸோ இஃப் டிவிடெண்ட் ஸ்டாக் இது இல்லை. ஸோ இஃப் யூ நீங்கள் வந்து ஏதாவது டிவிடெண்ட் ஸ்டாக் போகணுன்னா இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணாதீங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 14.40, பட் இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் வந்து 15 to 18. இது வந்து பார்டரில் இருக்குது. ரிட்டர்ன் அசட் வந்து 1.8. ஸோ இட்ஸ் ஆல்சோ இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்குது. இன்னொன்று டெட் டு ஈக்விட்டி வந்து பேங்க் நார்மலாக 5 தான் வச்சுருக்கணும், பட் இவங்க கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்காங்க 6.42. ஏன்னா பேங்க் வந்து நாவே அவங்க லோன் வச்சு தான் ஒரு ஒரு பேங்க்கு வந்து ஒரு லயபிலிட்டி வச்சு ஒரு அசட் வச்சு தான் அது வந்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் கொஞ்சம் அதிகமாக இவங்க கொஞ்சம் டெட் டு ஈக்விட்டி அதிகமாக இருக்குது சொல்கிறோம் இங்கே. இன்னொன்று டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0.025 தான் வருது. ஸோ இட்ஸ் நாட் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் இல்லை. ஸோ ப்ராஃபிட் 3 இயர்ஸாக வந்து 21% இஸ் வெரி குட். அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத் 5 இயர்ஸ் பார்த்தா 32% க்ரோத் வந்திருக்கு, நல்ல க்ரோத்து. அதே மாதிரி சேல்ஸ் க்ரோத்தும் அவங்க வந்து 3 இயர்ஸாக அவங்க 10%, 10.30 இருக்குது, குட், அபோவ் ஆவரேஜ். அண்ட் சேல்ஸ் க்ரோத் 5 இயர்ஸாக 8.50, இட்ஸ் இட்ஸ் வெரி குட். ஸோ இதில் கன்சிடர் பண்ணால் இட்ஸ் வெரி குட், எல்லாமே ஓகே 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 தான் இருக்குது. பட் ஏன் இந்த ஷேர் வந்து கம்மியாக இருக்குன்னா என்பிஏ. ஏன்னா என்பிஏ வந்து இந்த லாஸ்ட் மார்ச் 23லேருந்து மார்ச் 24 பார்த்தீங்கன்னா என்பிஏ அதிகமாக இருக்குது. ஸோ நான் லாஸ்ட் 5 வருஷம் எடுத்திருக்கேன். 2010 1000 கோடி என்பிஏ, அதுக்கு முன்னாடி 1084 கோடி என்பிஏ. இதில் மார்ச் 22 அவங்க பாதியாக குறைச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் ரொம்ப குறைச்சிட்டாங்க 521. பட் மார்ச் 24 அவங்க என்பிஏ, கிராஸ் என்பிஏ அதிகமாக இருக்குது, நெட் என்பிஏவும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால இது வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதா சொல்லலை. ஏன்னா பேங்க் செக்டர் நார்மலாக 2% என்பிஏ. ஏன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டர், சாரி பப்ளிக் செக்டரில் போனீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் அங்கே 3-4 இருக்கும். பட் இங்கே ப்ரைவேட் செக்டரில் 4.44% இருக்குது. இது வெரி குட். நம்ம ரிசல்ட்டு இந்த வர மார்ச் ரிசல்ட்டில் பார்த்தா இதோட வேல்யூ நம்ம இன்னும் வேலிடேட் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் திஸ் ஐ எம் கெட்டிங் இஸ் 426 இஸ் குட் வேல்யூ. நம்ம கன்சிடர் பண்ணலாம், இன்னும் கம்மியாக கன்சிடர் பண்ணலாம், பட் டிவிடெண்ட் கிடையாது. இன்னொன்று என்ன சேலஞ்சுனா இங்கே இதில் இவங்க வந்து ஒரு தமிழ்நாட்டில் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ நாட் கோ டு அவுட்டர் சைட், வெளியே போகல அவங்க. அதே மாதிரி என்பிஏ ரிஸ்க் இருக்குது, ஆர்பி ரெகுலேஷன்ஸ் விஷயங்க இருக்குது. அடுத்து ஃபினான்ஸ் ஸ்டெபிலிட்டி எதாவது இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இவங்க 100 இயர்ஸ் இருக்குது பேங்கிங் செக்டரில் இருக்கனால இவங்க கண்டிப்பாக ஸோ என்பிஏவும் இன்னும் குறைப்பாங்க நம்புகிறேன். அதர் தென் இட்ஸ் குட். இவங்களோட 5 இயர்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் 8.35 சம்திங், விச் இஸ் 8.5 இஸ் வெரி குட். நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், கன்சிடர் பண்ணுங்கள். இட்ஸ் குட் டு பை. தேங்க்யூ.